ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 108 முதல் 110 வரை. புறம் புல்கள். 108ஆம் பாசுரம். வட்ட நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தேபோல் சொட்டு சொட்டு என்ன துளிக்க துளிக்க என குட்டன் வந்து என்னை புறம் புல்குவான். கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். என் மகன் கண்ணன் 2 நீல ரத்ன வட்டுக்களின் நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டின் நுனியில் அரும்பும் முத்துக்கள் போல் சிறுநீர் சொட்டு சொட்டாக தொளிக்கவும் குழந்தையாகிய இக்கண்ணன் தானாகவே வந்து என் முதுகை கட்டிக்கொள்வான். கோவிந்தனான என் மகன் என்னை புறத்தை அணைத்து கொள்வான். 109ஆம் பாசுரம். கிண்கிணி சுட்டி கிரிகட்டி கையினில் கங்கணம் இட்டு கழுத்தில் தொடர்கட்டி தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான். எம்பிரான் என்னை புறம் புல்குவான். என் மகன் கண்ணன் திருவரையில் சதங்கையும் முன் கையில் பவளபடமும் தோள்களில் வளையும் கழுத்திலே கண்டிகை என்னும் மாலையும் கூடி அணிகலன்களுடன் அழகாக நடந்து வந்து என் முதுகை கட்டிக்கொள்வான். எம்பிரான் கண்ணன் வந்து என் முதுகை கட்டிக்கொள்வான். 110ஆம் பாசுரம். கத்தக் கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான். கொத்துத் தலைவன் குடிகிடத் தோன்றிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான். ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான். கௌரவர்களுக்கு தலைவனான துரியோதனன் பாண்டவர்களுடன் கூடி ஒத்துப்போகாமல் பூமியை தானே ஆள விரும்பினான். அவன் தன் குடும்பத்தோடு அழியும்படி திரு அவதாரம் செய்து கண்ணன் வந்து என் முதுகை கட்டிக்கொள்வான். இடைக்குள்ள தலைவனாகிய என் கண்ணன் என் முதுகை கட்டி அணைத்து கொள்வான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.